உம்மையா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும் வாருமையா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும் சேருமையா பந்தினில் சேருமையா பந்தினில் சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் வாருமையா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும் சேருமையா பந்தினில் சேருமையா பந்தினில் சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். மார்த்தாள் சொல்லுகிறார், போதகர் வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார். நம் மத்தியிலும் நம் போதகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனே, தெய்வகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இம்மானுவேலே இரட்சகரே கிறிஸ்து இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவியானவரே, ஜீவ ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இப்பொழுதும் வந்து அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக, உம்முடைய ஒரு தொடுதலுக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, ஆண்டவரே நீர் தரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நீர் தரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நீர் தரும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கட்டுகள் உடைக்கப்பட்டு ஆண்டவரே விடுதலையோடு உம்மை ஆராதித்து விடுதலையோடு எங்களுடைய வீடுகளுக்கு போக தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஆராதனுடைய முழு பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளும். பாடுகின்ற பாடல்கள், சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்திகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19 அதிகாரம் 10 வசனத்தில்
நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆகவே நம்மை தேடி வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்மை தேடி, இழந்து போன நம்மை தேடி ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் நம் மத்தியிலே இப்பொழுது வந்திருக்கிறார். ஆமென். என்னையும் உங்களையும் என்னை தேடி வந்த தெய்வம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
நம்முடைய கர்த்தர், தாவீது சொல்லுகிறான், நம்முடைய கர்த்தரை எந்த கன்மலை என்று சொல்லி. எப்படிப்பட்ட கன்மலையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாகிய கன்மலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சிப்பின் கன்மலையாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையா. எப்படிப்பட்ட கன்மலையா? எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எகிப்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு வரும் பொழுது அவர்களோடு கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் வனாந்தரத்திலே. அந்த கன்மலை கிறிஸ்துவே அப்படிங்கிறார் பவுல் சொல்றார். அப்பவே கிறிஸ்து இருக்கிறார். அந்த கன்மலை யாரு? கிறிஸ்துவே. ஆக கர்த்தர் எந்தன் கன்மலை ஆனார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்தன் கன்மலை ஆனவரே. ஆராதனை
சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, எப்படிங்க? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் பாருங்கள். அப்போ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா? அவருடைய சந்நிதி முன், அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக, அவருடைய முகத்திற்கு முன்பாக, அவருடைய முன்னிலையில் அவருக்கு முன்பாக வரும் பொழுது எப்படி வரணுமா? ஆமாம், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் பாருங்கள். ஒரு ஆனந்த சத்தம், அதான் பாடலின் சத்தம். ஆமென். ஆகவே ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது ஒரு ஆனந்த சத்தத்தோடு கூட கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருவது, ஆனால் ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வருவது. எப்படியோ, ஆனால் அந்த ஆனந்தம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு வரக்கூடிய ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை நாயகன், அந்த பாடல் நாம் பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனைக்குரியவர் ஒரே ஒருவர், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆயுள் முடி
அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே,
அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் சொன்னான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு சீஷர்கள் சொன்னார்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம், பரலோகத்திலே மிகுந்த ஆரவாரம் சத்தம் கேட்பது, அல்லேலூயா சத்தம் கேட்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் பரலோகமே உம்மை துதிக்கிறது. அப்படி என்றால் நானும் பரலோகத்திற்கு வரக்கூடிய, பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாங்களும் உம்மை துதிப்போம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் நாங்களும் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோக
நேரம் துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில வேளைகளிலே நம்மை அறியாதபடிக்கு ஒரு கட்டு இருக்கும். என்னன்னே தெரியலையே, சோர்ந்து போய் விடுகிறேன், பலவீனப்பட்டு போய் விடுகிறேன், சில வேளையில சுருண்டு படுத்துக் கொள்ளுகிறேன், என்னால முடியல, ஏதோ என் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது, சரீரத்தில் ஒரு சுகவீனம் இருக்கிறது, நல்லா இருக்கிறது போல் இருந்தாலும் அநேக முறை நான் சோர்ந்து போய் விடுகிறேன், ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது போல இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஆராதிக்கும் பொழுது தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் பொழுது, விடுதலையோடு துதிக்கும் பொழுது, அந்த கட்டுகளை கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த கட்டுகளை எல்லாம் உடைக்கிறார். நீண்ட நாட்கள் சுகவீனமாய் ஒரு பலவீனத்தோடு இருக்கிற அந்த சரீரத்திலே அந்த சுகவீனம், அந்த பலவீனம் இனி காணப்படாது. ஆண்டவர் அதை சரீரத்திலிருந்து எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார். இப்பொழுது, இப்பொழுது, right now, in the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு எல்லா பலவீனங்களும் நீங்கி போவதாக. சுகவீனங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி போவதாக. பலவீனங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி போவதாக. கட்டுகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. மறைவாய், மறைவாய் கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார அசுத்தாவினுடைய கிரிகளை இப்பொழுது உடைய ஊழியக்காரனாகிய நான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதனுடைய கட்டுகளை உடைக்கிறோம், அதனுடைய கிரிகளை அழிக்கிறேன். போ இயேசு கிறிஸ்து நாமத்தில், போ இயேசு கிறிஸ்து நாமத்தில். உன்னுடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். உன் கரத்தை எடுக்கிறேன், உன் கரத்தை முறிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில், சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில், அற்புதம் உண்டாகட்டும். இப்பொழுது, 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 இப்பொழுது தெய்வீக விடுதலையும் தெய்வீக சுகமும் சரீரத்தில் உண்டாவதாக. எல்லா கட்டுகளும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. சத்துரு சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக, நிர்மூலமாய் போகட்டும். போ இயேசு கிறிஸ்து நாமத்தில். உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு இருக்கணும் ஆண்டவரே, சுகத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். வீட்டில் இருக்கும் பொழுது எல்லா வேளையிலும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய விடுதலையின் வல்லமை, தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். விடுதலையும் சுகத்தை கொடுப்பீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் கர்த்தர், ஆமென், நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆராதிப்போம். இதயத்தில்
இளைப்பான். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்குவதாக. Glory, hallelujah, rabalabadura shandaraba. Oh, Jesus, hallelujah. Hallelujah. Elohim alaraduna mauraboshia. Glory to God. Rikabaraduna rabalaboshia. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, உம்முடைய கரம், காயப்பட்ட கரம் என் மேல் அமரணும் சொல்லுவோமா? ஆண்டவருடைய ஒரு தொடுதலுக்காக இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். பல நாள்பட்ட கணக்கிலே பலவீனம், அடிக்கடி பலவீனத்தோடு இருக்கிற உங்களை ஆண்டவருடைய கரம் இப்பொழுது தொடும் பொழுது, ஊழியக்காரன் அல்ல, மனுஷனுடைய கரம் அல்ல, ஒரு வல்லமையான ஊழியக்காரன் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரும். Lord, touch Lord, in the name of Jesus. அப்படியே நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எல்லாரும். ஆண்டவரே தொடும், ஆண்டவரே தொடும், ஆண்டவரே. Hallelujah, glory to God, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுவீராக. ஆமென். ஜீசஸ். ஆமென். கர்த்தருடைய ஆவியானுடைய ஒரு சத்தம், என் மகளே, நீ தள்ளாடி விழுந்த சூழ்நிலையிலே என் கரத்தில் உன்னை தாங்கி நடத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை நடத்தினதை நீ அறிவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறது. டச் லார்ட், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உம்முடைய வார்த்தையின்படியே தள்ளாடி விழுகிற சூழ்நிலையிலே உம்முடைய மகளை நடத்தினீர் ஆண்டவரே. டச் லார்ட், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உம்முடைய கரமே நடத்தினது. மனிதன் அல்ல, மனிதனுடைய உதவி அல்ல, கர்த்தரே நடத்தினீர், கர்த்தரே நடத்தினீர். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். Likaba raba udana shada raba. Oh rishabala barabada. Amen. Likarabala baramash. Rushabala baradaraba. தேவன் கர்த்தர் தம்முடைய கரம் நீட்டி தொடுவீராக, தொடுவீராக. Elohim aladura baudonoshiaka ribo rishabala baradura bashia rikabala baraba oh rishabala baraba
Thank you, Holy Spirit. 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 கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தூரி பாலா பரபஷ் லிபாரா பௌரி பாக்கஷ்யா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், 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 இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கின்றீர்.
மகளை பார்த்து ஆண்டவருடைய விரல் நீட்டப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். கலங்காதே, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றார். கலங்காதே, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றார். எப்படி முடியும், என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற மகளே, ஆண்டுடைய விரல் உனக்கு நேராய் நீட்டப்பட்டு நான் உன்னை நடத்துவேன். அவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டுடைய விரல் உனக்கு நேராய் நீட்டப்பட்டு நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை செட்டையின் மேல் சுமக்கிறது போல என்னையும் உம்முடைய பிள்ளைகளை சுமந்து வந்ததற்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆமாண்டவர், ஆமாண்டவர், ஆமாண்டவர். நான் இன்னும் ஜீவிக்கிறேன்னு சொல்றது உண்மை ஆண்டவர். ஆமென். நன்றி ஆண்டவர். உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் எல்லாரையும் தொற்றிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த உம்முடைய கரம் தொடுதலுக்காகத்தான் ஆண்டவரே ஆராதனையில் வந்திருக்கிறோம். உம்முடைய தொடுதல், உம்முடைய தொடுதல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சரீரத்தில் ஒரு விடுதலையும் சுகமும் நீர் கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுறதற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சந்தோஷத்தினால் நிரப்பும். கட்டுகள் இல்லாமல் விடுதலையோடு கூட ஆண்டவர் எப்பொழுதும் வாழ உதவிச்சு, விடுதலையோடு வாழ உதவிச்சு, சுகத்தோடு வாழ உதவிச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 146. சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணிதா இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவியும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென்.